கார்த்திக் 5 நட்சத்திர ஹோட்டலில் ஸ்டீவராக வேலைக்கு சேர விரும்பினார். காரணம், அந்த ஹோட்டலின் விலை உயர்ந்த சேவைகள் காரணமாக அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அங்கு வர வாய்ப்பில்லை என்பதால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பது யாரும் அறிய வாய்ப்பில்லை. கார்த்திக் இந்தியாவின் மிகப்பெரிய ஓட்டல்களில் ஒன்றான ஹோட்டல் காண்டியில் வேலைக்கு விண்ணப்பித்தார் மற்றும் தேர்வு செய்யப்பட்டார். முதல் நாள் அனுபவம். கார்த்திக் தனது வேலைக்கு முதல் நாளில் காலை 10 மணிக்கு ஓட்டலுக்கு சென்றார். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பயிற்சி நடத்தப்பட்டது. 25 பேர் கொண்ட பயிற்சித் தொகுப்பில் கார்த்திக் ஒருவராக இருந்தார். அவர்களின் பயிற்சி காலம் 1 மாதம் என அறிவித்தனர். பிற்பகல் ஓட்டல் கேண்டீனில் நடைபெற்ற மதிய உணவு கார்த்திக்கிற்கு புதிதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பின்னர் ஓட்டல் முழுவதும் அவர்களுக்கு சுற்றி காட்டப்பட்டது. ஓட்டலின் வளாகமும் சொகுசு வசதிகளும் கார்த்திக்கிற்கு அதிசயமாக இருந்தது. அவர் வாழ்க்கையில் இத்தகைய சொகுசை ஒருபோதும் அனுபவிக்கவில்லை. அந்த நாள் மாலையில் 1000 பேர் கொண்ட திருமண விருந்து நிகழ்ச்சியில் அவர்களை பணியில் ஈடுபடுத்தினர். அந்த நிகழ்ச்சி நள்ளிரவு 12 மணிக்கு முடிந்தது. அதன் பிறகு அந்த விருந்திற்கு தயாரிக்கப்பட்ட உணவை பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய பின்னர் பணியாளர்களும் அதே உணவை அனுபவிக்க ஓட்டல் மேலாளர் அனுமதி அளித்தார். மேலும் நீண்ட நேர வேலை காரணமாக நாளை விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. கார்த்திக்கிற்கு இது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கார்த்திக் தனது பயிற்சியை எளிதில் கற்றுக்கொண்டார். பயிற்சி முடிவில் அவர் விருந்துகளை நடத்தும் பகுதியிலேயே பணியில் நியமிக்கப்பட்டார். அந்த பகுதியின் வழக்கமான நிகழ்வுகள் மிகவும் மாபெரும் அளவில் நடத்தப்படும். பயிற்சி காலத்தில் கார்த்திக்கிற்கு நரேந்தர், ஆகாஷ் மற்றும் ஜோசப் ஆகிய மூவருடன் நெருங்கிய நட்பாக மாறினர். ஓட்டலின் கேண்டீனில் வழங்கப்படும் உணவு அவருக்கு நிச்சயமாக ஒரு விருந்தாக இருந்தது. பயிற்சி காலத்தில் அவர் சம்பளத்துடன் சேர்ந்து மாதம் 2 முறை டிப்ஸ்களும் பெறத் தொடங்கினார். அவர் செலவினங்களை அதிகரித்தது. 6 மாதங்களில் அவர் வீட்டுக்கு தேவையான புதிய கலர் டிவி, ஃப்ரிட்ஜ் மற்றும் வீடியோ பிளேயர் ஆகியவற்றை வாங்கினார். மறுபுறம் அவரது ஓட்டல் நண்பர்களுடன் பழக ஆரம்பித்ததும் கார்த்திக் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக ஆரம்பித்தார். அவரது வார விடுமுறையைப் பற்றி அவரின் அனைத்து அண்டை வீட்டாரும் அறிந்திருப்பார்கள். ஏனெனில் அவர் விழிக்கும் முன் அவரது கிரிக்கெட் நண்பர்கள் விடுப்பெடுத்து காண்டு வீட்டின் முன்பாக வரிசையாக காத்திருப்பார்கள். கிரிக்கெட் நண்பர்களுக்கிடையே கார்த்திக் சுத்தமான பழக்க வழக்கத்துடன் இருந்தார். வார விடுமுறையில் குறைந்தபட்சம் 10 நண்பர்கள் குழுவாக சேர்ந்து ரெஸ்டாரண்ட்களில் சுவையான உணவுகளை சாப்பிட்டு பின்னர் ஒரு படம் பார்த்து மாலை நேரத்தில் கடற்கரை அல்லது கண்காட்சி சென்று மாலையை கழிப்பார்கள். பாய்ஸ் படம் வருவதற்கு முன்பே அந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளைப் போலவே 80% இந்த கார்த்திக் பாய்ஸ் செய்வார்கள். கார்த்திக் புகைப்பிடிக்க மற்றும் மதுபானம் அருந்தவராக இருந்தாலும் தன் கிரிக்கெட் நண்பர்கள் ஒன்றையும் விடமாட்டார்கள். அந்த செலவு அனைத்தும் கார்த்திக் தான் செய்வார். இதனால் வாரத்திற்கு ஒரு முறை அவர் தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்துவிட்டு இரவு 11 மணிக்கு தான் வீடு திரும்புவார். இதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்த கார்த்திக்கின் வாழ்க்கையில் ஓட்டல் நண்பர்கள் மற்றும் கிரிக்கெட் நண்பர்களுடன் தனி பழக்க வழக்கங்களுடன் பழகி வந்தார்.